கோவிலில் உடைக்கும் தேங்காய் அழுகினால் பூ இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? அபசகுனமா அல்லது நல்லதா? அதற்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கிறதா என்பதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். கடவுளுக்கு அர்ச்சனை செய்கின்ற பொழுது ஏன் தேங்காயை உடைக்கிறோம் என்ற சந்தேகமும் நம்மிடம் இருக்கிறது. பொதுவாக நாம் எல்லோரும் கோவிலுக்கு செல்லும் பொழுது முதலில் வாங்குவது அர்ச்சனை பொருள்தான். குறிப்பாக பூ, கற்பூரம், தேங்காய், பழங்கள் தான். அதில் தேங்காயை தவிர மற்ற எல்லா பொருட்களையும் மேலிருந்து பார்த்து நல்லதா கெட்டதா என வாங்கிவிட முடியும். ஆனால் தேங்காயை மட்டும் அப்படி பார்த்து வாங்க முடியாது. தேங்காயினுள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களால் மட்டுமே முற்றிய தேங்காவா இளம் தேங்காயா என கண்டுபிடித்து வாங்குவார்கள். அதை தாண்டி கொப்பரை இருக்கிறதா அல்லது பூ விழுந்து இருக்கிறதா என்பதை தேங்காவின் உள்ளுள் இருப்பது நமக்கு தெரியாது. தேங்காயில் உள்ள தலைப்பகுதியில் 3 கண்கள் இருக்கிறது. அது என்னவென்றால் மனிதனின் மும்மூலங்களாகிய ஆணவம், கண்மம் மற்றும் மாயை ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த தேங்காயை நாம் கோவிலில் உடைப்பதற்கு காரணம் இதுதான். இந்த கோவிலில் இந்த தேங்காயை உடைப்பதன் மூலம் மனிதனின் மும்மூலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை இந்த 3ஐயும் கடவுள் முன்னே நாம் உடைத்தெறிகிறோம் என்பது பொருள். தேங்காய் உடைப்பதன் பின்னால் இருக்கும் முக்கிய அர்த்தம் இதுதான். அதேபோல் 3 கண்களும் லட்சுமி, சிவன், பிரம்மன் ஆகியோரை குறிக்கிறது. இறைவனுக்காக உடைக்கும் தேங்காய் முழு கொப்பரையாக இருந்தால் அது நம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். அது மட்டுமல்ல, நம் குடும்பத்திலோ வீட்டிலோ யாரேனும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தால் சீக்கிரம் குழந்தை பெறுவார்கள். பிரிந்திருக்கும் உறவுகள் நம்மளை தேடி வரும், ஒன்று சேர்வார்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். எனவே கொப்பரை தேங்காய் வந்தால் மிகவும் நல்லது. தேங்காயில் பூ விழுந்தால் அது மிகவும் நல்லது. ஒருவேளை நாம் உடைக்கும் தேங்காயினுள் பூ இருந்தால் அதனால் என்ன பலன் என்றால் நம் வாழ்வில் பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகும், சொத்துக்கள் வந்து சேரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், தொழிலில் வெற்றி மேல் வெற்றியடையும். ஆகவே பூ வந்த தேங்காய் விழுவது மிகவும் நல்லது. சாமிக்காக உடைக்கும் தேங்காய் ஒருவேளை கொப்பரை தேங்காயா இருந்தால் என்ன பண்ணுவது? அதாவது அழுகி இருந்தால் என்ன செய்வது? உடனே மனம் மிகவும் பதட்டப்பட வேண்டாம். ஏதோ நடக்கக்கூடாது நடக்கப் போகிறதோ என்று பயப்படவும் வேண்டாம். அழுகல், நாம் தேங்காய் உடைக்கும் போது அதில் அழுகல் இருந்தால் மனதில் பெரும் குழப்பத்தை உண்டாக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த தேங்காய் அழுகியிருந்தால் நாம் மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும். ஏனென்றால் நம் குடும்பத்தில் உள்ள கண்திஷ்டி மற்றும் கெட்ட எண்ணங்கள், தீய சக்திகள் அனைத்தும் நீங்கிவிடும். தேங்காய் அழுகியிருப்பது எந்த காரியத்தை நினைத்து தேங்காய் உடைத்தோமோ அந்த காரியம் சீக்கிரம் நடைபெறும் என்பதை குறிப்பதற்கான ஒரு அர்த்தம்தான். அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போவது, கெட்ட கனவுகள் வருவது, தீய சகுனங்கள் நடப்பது, கண்திஷ்டி ஆகியவை நீங்கும். இதனால் இனிமேல் சாமிக்காக உடைக்கும் தேங்காய் அழுகியிருந்தால் சந்தோஷப்படுங்கள், வருத்தப்பட வேண்டாம். அதிலும் சிலருக்கு ஒரு மன கஷ்டம் இருக்கும், எப்படி நாம் இதை கடந்து செல்வது என்று. அதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கிறது. ஒருவேளை நாம் உடைக்கும் தேங்காய் அழுகியிருப்பது நம்முடைய மனம் ஏதாவது சங்கடப்பட்டு கொண்டிருந்தால் அதற்கு ஒரு பரிகாரம் என்னவென்றால், அன்றைய தினமே 5 அல்லது 10 நபருக்கு நம்மளால் முடிந்த ஒரு அன்னதானம் செய்துவிட்டு மீண்டும் அதே காரியத்தை நினைத்து மற்றொரு தேங்காயை வாங்கி கடவுளுக்கு உடைத்தாலே போதும். நினைத்த காரியம் வெற்றியடையும். எனவே தேங்காய் உடைக்கும் போது அழுகி இருந்தாலோ, பூ இருந்தாலோ அல்லது கொப்பரை தேங்காய் இருந்தாலோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அண்ணாமலையை நம்பி ஓம் நமோ நமச்சிவாயா என்று
அண்ணாமலையாருக்கு நீங்கள் தேங்காய் உடைத்தாலே போதும், அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காம நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.